வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 46ஆம் சங்கீதம் 9வது வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அமேன். யுத்தங்களை பார்த்து பார்த்து நீங்கள் ஓய்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? யுத்தங்கள், தொடர்ச்சியான யுத்தங்களை பார்த்தது நிமித்தமாக நானே ஓய்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் மாத்திரம் அவர் அல்ல, உங்களுக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். அமேன். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாராம். அமேன். உங்கள் வாழ்க்கையுடைய எல்லைகளை சூழ, உங்கள் குடும்பத்தினுடைய எல்லைகளை சூழ, நீங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த யுத்தங்களை எல்லாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா யுத்தங்களையும் தேவன் ஓய பண்ணுகிற அவருடைய வேலை சமீபமாக இருக்கிறது. அவர் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி உங்களுக்கு என்ன தெரியுமா செய்ய போகிறார்? இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். தாவீதின் நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது முழுவதுமாக யுத்தம். தாவீது சந்தித்த யுத்தம் ஒரு யுத்தம் 2 யுத்தம் அல்ல, அநேக யுத்தங்களை அடுக்கடுக்காக சந்தித்து கொண்டிருந்த ஒரு நபர் தான் தாவீது. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? லாஸ்ட்ல எல்லா சத்துருக்களின் கைக்கும் தாவீதை விடுதலையாக்கி இளைப்பாற பண்ணினார். இளைப்பாற பண்ணின தேவன் தாவீதோடு நின்று போகவில்லை. சாலமோனுடைய நாட்கள்ல எந்த ஒரு யுத்தமில்லாத ஒரு நாட்களை சாலமோனுக்கு கொடுத்து, தான் முதல் பெயர்சபா மட்டும் அமெரிக்கையான நாட்களை தேவன் என்ன செய்தார்? காண பண்ணினார். அதே போல உங்களுக்கும் தேவன் அமெரிக்கையான நாட்களை தேவன் காண பண்ண போகிறார். அதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தேவன் என்ன செய்ய போகிறார்? கிரியை செய்ய போகிறார். என்ன கிரியை செய்ய போகிறார்? உங்களுக்கு விரோதமான எல்லா வில்லுகளையும் ஒடித்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமான எல்லா ஈட்டிகளையும் முறித்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமான ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி, ஓய்ந்து போய் ஆண்டவரே தேவ சமூகத்தில் கூட என்னால் அமர முடியவில்லையே, அப்படியாய் அடுக்கடுக்கான யுத்தம், அடுக்கடுக்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் சந்தித்து வருகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் உங்களை அமர பண்ணி, உங்களை இளைப்பாற பண்ணி, யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி, அமைதியாய் அமெரிக்கையான நாட்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார். அதை தந்து தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார், மகிழ பண்ண போகிறார். நிச்சயமாகவே அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. யுத்தங்களை சந்தித்து சந்தித்து ஓய்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாட்களையும் வைத்திருக்கிறார். ஆமென். இனிமேல் யுத்தமில்லாத ஒரு நாட்களை நீங்கள் காண்பீர்கள். சண்டை இல்லாத நாட்கள், பிரிவினைகள் இல்லாத நாட்கள், கலக்கமில்லாத நாட்கள், அப்படியாய் கர்த்தர் உங்களை யுத்தமில்லாத நாட்களை காண பண்ணி தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை இளைப்பாற பண்ண போகிறார். உங்களுடைய இளைப்பாறுதல் சீக்கிரமாகவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? ஓய்ந்து போய் உட்காராதீங்க. தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற நாட்கள் வருகிறதுனால கொஞ்ச நாள் இந்த யுத்தங்கள் முடிய போகிறது. அதற்கப்புறம் இளைப்பாறுதல் வந்து விட்டது. அதனால் இன்னும் எவ்வளோ நாள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருப்பீங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே தேவன் உங்களுக்கு இந்த யுத்தங்களை ஓய பண்ணி இளைப்பாறுதலை காண பண்ணுவார். அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தாவீதை யுத்தத்தை காணுவதற்கு ஒரு நாட்கள் வைத்திருந்தாரானால், யுத்தங்கள் எல்லாவற்றையும் முறித்து போட்டு ராஜாவாக்கி இளைப்பாறுதலை கொடுப்பதற்கும் ஒரு நாள் வைத்திருந்தார். சாலமோனின் நாட்களில் சுத்தமாக யுத்தமே இல்லாத நாட்களையும் தேவன் வைத்திருந்தார். அதே போல உங்களுக்கும் தேவன் காண பண்ணி ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே, யுத்தங்களை கண்டு தொடர்ச்சியான போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு மனமடிவாய் போயிருக்கிற, ஓய்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நீர் பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. இளைப்பாறுதலின் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற அந்த வேலை சமீபமாய் இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இருந்து யுத்தங்களை சந்தித்து ஓய்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இன்றைக்கு யுத்தங்களை ஓய பண்ணி, ஈட்டிகளை முறித்து, வில்லுகளை ஒடித்து, ரதங்களை அக்னியினால் சுட்டரித்து ஒரு மாபெரும் விடுதலையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நான் செபிக்கிற இந்த நாளிலிருந்து பிள்ளைகள் உங்களுடைய சமாதானத்தை உணரட்டும், விடுதலையை காணட்டும், இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கட்டும் என்று நான் சொல்லி செபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.